இதெல்லாம் என்ன தண்ணி? சாதாரண தண்ணியா? நல்லா கவனிங்க. இந்த இடத்த நாங்கள்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது திட்டம் போட்டு எங்கெங்கே கழிவெல்லாம் இங்கே கொண்டாந்து வெட்டி. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இது 135 நம்பர் வார்டு. இந்த 135 நம்பர் வார்டுக்கும் உள்ளதுக்கு சம்மதம் இல்லாமல் இதை தாண்டி உள்ளவங்க கொண்டாந்து கொட்டி இந்த இடத்த நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது இந்த இடமே யாருக்கும் தெரியாமல் இருந்ததை கவுன்சிலர் தான் போட சொன்னாங்கன்னு அந்த ஆள் சொன்னாங்க. இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க போன வாரம் மறைச்சி கேட்டதுக்கு ஆஃபீஸில் வருவாங்க, அவங்க வராங்கன்னு இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை பூரா அந்த சிறுவாபுரி முருகங்களுக்கு போகாமல் இங்கே உட்காந்துருந்தேன். இதை பாருங்கள், இதெல்லாம் இந்த இடத்த நாசம் பண்ணணும்னு முடிவு எடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு கவுன்சிலர் தான் உடந்த. ஆனால் இந்த இடம் காலியாக இருக்குதுன்னு யார் சொன்னது? அவங்களுக்கு யாருக்காக இந்த இடத்த நாசம் பண்ணியிருக்காங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், ஓட்டு போட்டு ஜெயித்தாங்க. இங்கே இந்த மக்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நன்றி சொல்லலை. பரவாயில்ல. அதாவது அடுத்தவங்கள வாழ வச்சா தான் வீடு வாழும்பாங்க. ஆனால் இங்கே இருக்கவே கூடாது. இவ்வளோக்கு நிச்சயமாக இவ்வளோதையும் இந்த வரசக்தி விநாயகர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். தண்ணி இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல இதை சுத்தம் பண்ணின்னு சொல்லி பள்ளம் தோண்டி திருப்பி இந்த இடத்த நாசம் பண்ணிட்டு போனாங்க. திட்டம் போட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை பற்றி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த வரசக்தி விநாயகர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ராத்திரி எடுத்துக்கிட்டு போன பிறகு இவ்வளவு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதை எந்த அளவுக்கு இன்றைக்கி எப்படி போக முடியும்ன்ட்டு இங்கே இருக்கிற இதில் இன்னொரு விஷயம், இந்த குப்பை தொட்டி எடுக்க வரவங்க, நைட்டு பக்கெட்டு எடுக்க வரவங்க இந்த 2 பக்கெட்டில் இருக்கிறது தான் அள்ளிப்படுவாங்க. ஆனால் முந்தா நாள் வாழை மரத்தை கொண்டாந்து இங்கே போட்டிருந்தாங்க. அந்த வாழை மரத்தை எடுக்கக்கூடாதுன்னு தான் காலம்பர்லேருந்து அவங்கள தகராறு பண்ணேன். ஆனால் அன்றைக்கி பக்கெட் எடுக்க வந்தவங்க, இந்த குப்பை தொட்டி அள்ளுறவங்க முத வாழை மரத்தை தான் அள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் விட்டேன்னு சொன்னால், இந்த வேலை செய்கிறவங்கள பணி செய்ய விடாமல் கெடுத்தேன்னு திசை திருப்பிடுவாங்கன்ட்டு தான் நான் பேசாமல் இருந்தேன். இந்த அவ்வளோ தூரம் எடுத்தாங்களே, ஏன் இந்த 3 நாளாக கிடக்க? அப்போது இந்த பலகை கிடந்தது, ஏன் இந்த பலகை எடுக்கலை? பாருங்கள், இங்கே கேட்டால் இங்கே இந்த குப்பையை போடுறதுக்கு இங்கே இருக்கிறவங்க தான். இன்னொரு இவ்வளோ நாளாக குப்பை இல்லையே, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா கொண்டாந்து குப்பை கொட்டுறாங்க. இந்த குப்பையெல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கா? சொல்லுங்கள். இது 135 வார்டு. இந்த பக்கத்தில் உள்ளவங்க தான் கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க. அதேமாதிரி இந்த உள்ளவங்க வர்றதும் கிடையாது. இந்த அப்படியே இருந்தாலும் இந்த கடைக்காரர் கூட செய்கிறதில்ல, இந்த ஹோட்டலுக்காரர் செய்கிறது கிடையாது.
எல்லாம் வரசக்தி விநாயகரே நீயே பார்த்துக்க, நல்லதாக இருந்தால் செய்.